வணக்கம். நம்மளுடைய ஜாதகத்தில் 600 வகை அதிர்ஷ்டங்கள் இருக்குது, அதாவது யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்கள் என்ன அப்படின்னா பஞ்சமகா புருஷ யோகம், சந்திராதி யோகம், சூர்யாதி யோகம். இந்த யோகங்கள் நம் வாழ்நாளில் வருமா அப்படி என்று கேட்டால் கட்டாயம் சில யோகங்கள் கை கொடுக்கும், சில யோகங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. அப்படியும் வந்தாலும் 60 வயதிற்கு மேல் தான் வரும். அதே போல் இந்த யோகங்கள் உங்களுக்கு அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்னு பெருசாக சொல்ல வரல. நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த யோகங்கள் வரும் அப்படி என்று தான் சொல்வேன். அந்த யோகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? கேசரி யோகம். என்ன இந்த கேசரி மாதிரி இனிப்பாக இருக்குமா இந்த யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இந்த கேசரி யோகம் இருப்பவர்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள், பேச்சிலேயே காரியத்தை சாதிச்சுட்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகத்தில் சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா இந்த கேசரி யோகம், அதாவது சந்திரன் கூட சேர்ந்து செவ்வாயோ அல்லது சந்திரனுக்கு 4ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ அல்லது 10ஆம் இடத்துலையோ செவ்வாய் இருந்தால் இந்த கேசரி யோகம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் இந்த கேசரி யோகம் ஏற்படும். குருவோடு சேர்ந்து இருந்தாலும் அல்லது குருவுக்கு 4, 7, 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் இந்த கேசரி யோகம் செயல்படும். இந்த அமைப்பை உடையவர்கள் நல்ல புத்தி கூர்மையோடு பேச்சு திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள், சாதுரியமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், பேச்சிலேயே எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவங்ககிட்ட அதிகம் இருக்கும். டக்குன்னு என்னாச்சும் ஒன்று கேட்டோம்னா டக்குன்னு டான்னு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய் நம. வணக்கம். ஒரு ஜாதகத்தில் அஷ்டலக்ஷ்மி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து கேந்திர ஸ்தானமான 1, 4, 7 அல்லது 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் ஏற்படும். இந்த அமைப்பை உடையவர்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள், சகல சம்பத்தும் பெறுவார்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய் நம. வணக்கம். ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டலக்ஷ்மி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் ஜாதகத்தில் திரிகோண ஸ்தானமாகிய 1ஆம் இடத்துலையோ அல்லது 5ஆம் இடத்துலையோ அல்லது 9ஆம் இடத்துலையோ அமர்ந்து, அதுவும் உச்சனாகவோ இல்லை ஆட்சியாகவோ இல்லை நட்பு பலத்தோடு இருந்தால் இந்த அதிர்ஷ்ட லக்ஷ்மி யோகம் ஏற்படும். இந்த அமைப்பை உடையவர்கள் நல்ல செல்வாக்குடனும் செல்வ செழிப்புடனும் மன திருப்தியோடு வாழ்க்கை வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய நம. வணக்கம். குரு சந்திர யோகம். இந்த யோகமானது ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்தையும் மரியாதையும் மதிப்பையும் தரக்கூடிய யோகம். இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகத்தில் நல்ல குருவும் நல்ல சந்திரனும் ஒன்று சேர்ந்து லக்னம் என்று சொல்லப்படுகிற 1ஆம் இடத்திலோ அல்லது பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலேயோ அல்லது பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலேயோ அமர்ந்து விட்டால் இந்த யோகம் செயல்படும். இந்த அமைப்பானது மீன ராசியிலோ அல்லது கடக ராசியிலோ அமைந்துவிட்டால் கட்டாயமான குருச்சந்திர யோகமே என்று உறுதியாக சொல்லலாம். இந்த அமைப்பை உடையவர்கள் தெய்வத்தின் அனுகிரகத்தோடும் குருவின் ஆசியோடும் வாழ்க்கையில் உயர்வார்கள், புகழோடும் கீர்த்தியோடும் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இவருடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டு என்றே உறுதியாக சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய் நம. வணக்கம். கஜகேசரி யோகம். இந்த பேர் கேட்டாலே சும்மா அதிர்து இல்லைங்க, அந்த யோகம் தாங்க இந்த யோகம். சில பேருக்கு அதிர்ஷ்டம் சீக்கிரம் கிடைச்சிடும், சில பேர்த்துக்கு அதிர்ஷ்டம் லேட்டாக கிடைக்கும். முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள். அந்த யோகம் தாங்க இது. இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல குருவை சந்திரன் நேருக்கு நேர் சமசப்தமே பார்வை பார்த்தால் இந்த கஜகேசரி யோகம் ஏற்படும். இந்த அமைப்பை உடையவர்கள் நல்ல வீரத்தோடும் நல்ல அறிவோடும் நல்ல புத்தி கூர்மையோடும் புகழோடும் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவார்கள். ஒரு சிங்கம் மாதிரி எதிரிகளை தோஷம் பண்ணி வெற்றி நடை பெறுவார்கள். நீண்ட ஆயுளோடு புகழோடு இருப்பார்கள். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய நம. வணக்கம்.
சசி மங்கள யோகம். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் அல்லது சமசப்தம பார்வை பெற்றாலும் இந்த யோகம் ஏற்படும். இந்த அமைப்பானது மகர ராசியில் அல்லது மேச ராசியில் அல்லது ரிஷப ராசியில் அமர்ந்துவிட்டால் சிறப்பான சசி மங்கள யோகம் ஏற்படும் என்றே சொல்லலாம். இந்த அமைப்பை உடையவர்கள் வீடு மனை சொத்து பத்துகளோடு சந்தோஷமான செல்வாக்கான வாழ்வோடு இருப்பார்கள் என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய நம.